இப்போ போய் நரேந்திர மோடி என்ன பண்றார், நான் எதுவும் அந்த 56 வயது இளைஞரை பற்றி பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு வழக்கப்படி ராகுல் காந்தியை கிண்டல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆனா இது என்ன மாதிரி விஸ்வரூபம் எடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தலைநகர் டெல்லியில் இணைய சேவையை நிறுத்துகின்ற அளவிற்கு மெட்ரோ ரயில்களை நிறுத்துவதற்கு அந்த இளைஞர்கள் மீது இன்னைக்கு தடியடியை நடத்தியிருக்கான். இது ஒரு மிகப்பெரிய போராட்டமா மாறுமா மாறாதான்றது வேற விஷயம். ஆனால் எங்கள் கண்ணுக்கெட்டிய தூரமரம் எங்களுக்கு எதிரியே இல்லை. நாங்கள் இந்துத்துவா சித்தாந்தத்தை இந்தியா பூரா எங்கெல்லாம் எங்களை யார் யார் எதிர்த்தாங்களோ அந்த இடத்துல நாங்கள் உள்ள நுழைஞ்சிட்டோம். நீங்க பாருங்க, மேற்கு வங்காளத்தை திரிணாமுல் காங்கிரஸை நதி மூலம் ரிஷி மூலம் இல்லாமல் உடைச்சிட்டோம். தமிழ்நாட்டில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். கேரளாவில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வந்தாலும் கூட அங்கே 3-4 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெருமிதத்தில் மிதந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய தலைவலியா இன்னைக்கு இந்த போராட்டம் தொடங்கியிருக்கு. தொடங்குற நேரத்தில் இன்னைக்கு இவங்க அடித்த தடியடியின் மூலமாக சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் அடுத்தது என்ன செய்ய போறாங்க? அபிஜித் தீப்கே என்ன செய்ய போறாரு? அபிஜித் தீப்கேவனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்ய போறீங்களா? இன்டர்நெட்டை எவ்வளோ நாளைக்கு தடை பண்ண முடியும்? இன்டர்நெட் தடை பண்றதால நீங்க இந்த செய்திகள் பரவாமல் தடுக்க முடியுமா என்று பல கேள்விகள் இருக்கிற இடத்துல அரசியல் பரபரப்பாக இருக்கின்ற இந்த சூழல்ல தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்ற ஆட்சி மாற்றம் மூலமாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவை திமுக மூலமாக பெற்றுவிடலாமா என்ற ஒரு முயற்சியையும் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது.